இஸ்லாமியர்கள் இங்கு 1.5 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். தமிழகத்தின் 2வது மிகப்பெரிய இனமாக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்க அளவுக்கு யாருமே கிடையாது. 29 மாவட்டமாக இருந்தாலும் 29 மாவட்டத்திலும் ஏகமாக இஸ்லாமியர்கள் குறைந்தபட்சம் 20,000 அதிகபட்சம் 82,000 வாக்காளர்களை கொண்ட தொகுதிகளில் நீங்கள் வாழ்கிறீர்கள். ஒரே இறை, ஒரே நெறி, ஒரே சகோதரத்துவம், எந்தவித பிளவும் இல்லாமல் இஸ்லாமியர்கள் பிரிந்து கிடக்கிறார்கள் என்பதுதான் என்னால் கண்டுபிடிக்க முடியாத சவாலாக 30 ஆண்டுகள் ஓடிவிட்டு என்னால் உங்களை புரிந்து கொள்ளவே முடியவில்லை சகோதரர்களே. ஆனா நம்ம ஏன் ஒன்றாக இணைந்து ஒரு அமைப்பின் கீழ் செயல்பட முடியவில்லை? நமக்குள்ள ஒத்துமை இல்லை பேசியே செத்தோம். உன் தலைவனை என்னைக்காவது நீ தேர்ந்தெடுத்திருக்கிறாயா? இஸ்லாமிய இளைஞனே, இஸ்லாமிய பெரியோர்களே, நீ உனக்கு விருப்பமான உன் உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்திருக்கிறாயா? உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவன் உண்டா? உனக்கு திணிக்கப்பட்ட தலைவர்களால் தான் உன்னுடைய சமுதாயம் கெட்டது என்பதை நீங்கள் இன்னும் ஏன் உணர்வு? சமூகமே இப்படி நக்கி தின்கின்ற பிழைப்புவாதிகள் தான் உங்கள் சமூகத்தின் வழிகாட்டி என்றால் இந்த சமூகத்தில் பிறந்ததை விட இறந்து பிணமாக போவது மேலானது என்பதுதான் என்னுடைய கருத்து. உன்னுடைய உரிமைகளை பற்றி சிந்தித்தீர்களா? நீங்கள் எவனிடமாவது பிச்சை கேட்க வேண்டிய சமூகமா நீ? தமிழகத்தின் மிகப்பெரிய ஒரு இனம், ஒரு நெறி, ஒரு கொள்கை, ஒரு மறை, ஒரு இறை என்று ஒரே நேரத்திலே தக்பீர் என்றால் நாரே தக்பீர் என்றால் அல்லாஹ் அக்பர் என்று கத்தக்கூடிய வித்தவுட் எனி இன்டர்ஃபரன்ஸ், எமோஷன்லெஸ், அப்படியே கத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள சமூகம் சிக்கி சிதறி சின்னா பின்னமாகி 1.5 கோடி வாக்காள முஸ்லிம்களும் இன்று ரோட்டில் நிற்கிறீர்களே, நினைத்து பார்த்தால்வே எவனாவது இந்த தேர்தலில் ஒரு எம்பிக்கு நிறுத்தினானா?